ஹே காய்ஸ், எல்லாருக்கும் விஷு நல்வாழ்த்துக்கள். விஷுனா என்ன, ஏன் கொண்டாடுறாங்க விஷு அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக சொல்கிறேங்க. விஷுன்னா மலையாளிகளோட புத்தாண்டு. இது பொதுவாக ஏப்ரல் 14 இல்லைன்னா ஏப்ரல் 15 அன்னைக்கு தாங்க வரும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 வெனஸ்டே அன்னைக்கு தான் விஷு. சூரியன் மேஷ ராசிக்குள் நுழையும் நாள் ஆனதுனால இதை சூரிய புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது விஷுங்கிற பேர் மட்டும்தான். விஷு அப்படின்னா விஷுவங்கிற சம்ஸ்கிருத வேர்டில் இருந்ததாங்க வந்தது. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சமநிலை, சமத்துவம் அப்படின்னு. அதாவது பகலும் இரவும் சமமாக இருக்கும் காலம். அதனால இந்த நாள் புதிய தொடக்கத்தின் நாள்னு கருதப்படுது. விஷுவோட முக்கியமான 3 சடங்கு இருக்குங்க. விஷுக்கனி, விஷு கை நீட்டம், விஷு சத்யா. வழக்கப்படி வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள், அதாவது அம்மாவோ பாட்டியோ தான் விஷுக்கனி வைக்கிறதுங்க. ஏன் தெரியுமா? அவங்க தான் குடும்பத்துக்கு வளம், ஆசீர்வாதம் கொண்டு வருபவர் அப்படின்னு நம்புறாங்க. பாருங்க லேடிஸோட பவரை. அதனால் நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க ரகசியமாக கனி ரெடி பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ரகசியமாக அவங்க வந்துட்டு கனி ரெடி பண்ணுறது, காலையில் நம்ம எழும்புனதும் கனி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. வேறு யாரோட மூஞ்சியும் பார்க்கக்கூடாது. அப்படியே நேரே தூங்கி எழும்பி கனியை தான் பார்க்கணும். அதுதான் கனிக்கானது. இந்த மாதிரி பார்த்தா அந்த ஆண்டு முழுவதும் செல்வம், வளம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த மாதிரி கனி காண்றது. பெரியவங்க குழந்தைங்களுக்கு காசு கொடுப்பாங்கங்க. அதுதான் விஷு கை நீட்டம். அப்புறமா வெஜிடேரியன் ஃபுட்டான சத்தியை பண்ணுவாங்க. இதுதாங்க விஷு. விஷுவை பற்றி ரொம்ப பேசின மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்புறம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாலி சேச்சியோட வீட்டில் நாங்கள் விஷு செலிப்ரேட் பண்ணதோட விலாக் தான். இந்த வருஷத்தில் இது என்னோட 4வது விஷு சத்தியங்க. விஷு செலிப்ரேட் பண்ணதுங்க. நானும் லாலி சேச்சியும் சஜிதாவும் தான் விஷு சத்யா ரெடி பண்ணது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ட்ரெஸ் கோடு சொல்லியிருந்தோம். எல்லாரும் வந்துட்டு நம்மளுடைய கேரளா ட்ரெடிஷ்னல் நேரியது சாரீ தான் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லாரும் நேரியது சாரீ எல்லாம் போட்டு நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி சூப்பராக அழகி பியூட்டிஃபுல் லேடிஸாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாலி சேச்சி வீட்டில் வந்து அவங்களுடைய கொஞ்சம் கெஸ்ட் இருந்தாங்க. அவங்கள நாங்கள் வந்துட்டு, அவங்க எங்களுக்கும் கெஸ்ட் மாதிரி தானே, ஸோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கவனித்தோம். அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினதுக்கு அப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்குமா இருக்கும். அதுக்கப்புறமா எல்லா குழந்தைங்களையும் உட்கார வச்சுருந்தோம். அவங்களுக்கு சாப்பாடு முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டது. சொல்ல போனால் 4:30 ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. எனக்கு சத்யன்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் வயறு தெரியாமல் நான் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இலையில சாப்பாடு அப்படின்னா அந்த 3 பாயசம் இருந்துச்சு. அந்த 3 பாயசம் ஒவ்வொன்றா சாப்பிட்டு முடிச்சு அப்புறமா ஃபைனலாக திருப்பியும் ரைஸை சாப்பிட்டு. சத்யா எப்போவும் நான் இந்த மாதிரி ரசித்து தாங்க சாப்பிடுவேன்.